சென்னை அசோக் நகர் பள்ளியில் நடந்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. மகாவிஷ்ணு நான் தான் சொல்றது யாரும் கிடையாது, இவரே மகாவிஷ்ணு சொல்லிக்கிறோம். பள்ளி கல்வித்துறை அமைச்சருக்கு தெரியும்னு ஒரு சிலர் சொல்றாங்க. நம்ம அமைச்சர்களை சந்திச்சிருக்காருல, இவர் ABCDEFGன்னு வரிசை எல்லா அமைச்சரோடையும் போட்டோ எடுத்தான்னா அப்பனா இவருக்கு திட்டமிட்டு இந்த போட்டோ எடுக்கணும். விஜய் கவனிக்கப்படுகிறார் அப்படிங்கிறதுனாலே உங்களுக்கு திமுக அவரை பார்த்து பயம் இருக்குது. நாளைக்கு பல பேர் விஜய் கூட கைகோக்கிறதுக்கு தயாராக. திமுக இருக்கணும்னு எழுதப்பட்ட சட்டம் இல்லையே, மாறலாம். பிசிக அவங்க கூட இருக்கு, பிசிகவும் வரலாம். வாரிசு அரசியலுக்காகவே கட்சி, வாரிசு அரசியலுக்காக பரிவாரம்ங்கிறது நாம் ஏற்றுக்கொள்ளலாம். மேற்கு வங்கத்தில் எடுத்தா கூட அடுத்து மம்தா பானர்ஜியுடைய மருமகனா நீங்க அப்படின்னா வாரிசு அரசியல் ஆதரிக்கிறீங்களா? ஆதரிக்கல. Is it democracy? அது எந்த பிரச்சனையும் இல்லை, கட்சிக்காரங்க ஏத்திட்டாங்க. இங்க தமிழ்நாட்டுல இந்த இடத்துல கனிமொழியுடைய நிலை என்னங்க? 80 வயசான கட்சிக்காரன் கூட தன் மகங்கால விழணும், அப்படின்னா தான் உனக்கு அமைச்சர் பதவி. அவர் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் அமைச்சரவையில் மாற்றம் இருப்போம் அப்படிங்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் அப்படிப்பட்டது தான் இன்னைக்கு திமுக. ஃபார்முலா 4 கார் ரேஸ் வெகு சிறப்பாக முடிஞ்சிருக்கு. யாருக்காக நடத்துனாங்க, எதுக்காக நடத்துனாங்கன்னு எனக்கு தெரியாது. அரசியல் ரொம்ப கவனமா ரஜினிகாந்த் பேசுவார்ல, இதுல மட்டும் இவ்வளவு துரைமுருகனை மென்ஷன் பண்ணி நீங்களா விளைவிக்கணும்னு சொல்ல வேண்டிய நோக்கம் என்ன, அது பின்னணி என்ன? வணக்கம் நேயர்களே, இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் மூத்த அரசியலாளர், மூத்த வழக்கறிஞர், பல்வேறு புத்தகங்களை எழுதியவர், பேச்சாளர், பன்முக திறமையாளர் திருமிகு KS ராதாகிருஷ்ணன் அவர்களை சந்தித்து பேச இருக்கின்றோம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ சென்னை அசோக் நகர் பள்ளியில் நடந்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையும் பேசுபொருளாகவும் மாறிட்டே வருது. நீங்கள் கூட உங்களுடைய பதிவில் போட்டிருந்தீங்க, அதுக்கு பிரின்சிபலை நீங்கள் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்துட்டீங்கன்னா இதுக்கு என்ன பண்ணுறது, அப்படி ஒரு 4 பேர் ஃபோட்டோவோட போட்டு பதிவு போட்டிருந்தீங்க. அதான் சொல்கிறேங்க, நான் என்னுடைய பார்வையில் பலர் விமர்சனம் வைக்கலாம். மத சார்பின்மைன்னே சொல்லக்கூடாது, செக்குலரிசம்னே சொல்லக்கூடாது, மத சார்பின்மைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த பதமே தப்பு. என்ன சொல்லணும்னா மத நல்லிணக்கம், கம்யூனல் ஹார்மனி. இந்தியாவை பொறுத்தவரை எல்லா மதங்களும் இருக்கின்றன. இந்த நாட்டை குறித்து நீங்கள் மத சார்பின்மைன்னு அழைக்கவே கூடாது. மத நல்லிணக்கம், எல்லா மதங்களும் நல்லிணக்கத்தோடு இந்தியாவில் இருக்கின்றார்கள் என்று சொல்லணும். இந்திய அரசியல் சாசனத்தில் செக்குலார் சோசியலிஸ்ட் ரிப்பப்ளிக்னு சொன்னதே தப்பு. 42வது அரசியல் சாசன திருத்தம் இந்திரா காந்தி காலத்தில் அங்கே என்ன சொல்லிடுறோம், கம்யூனல் ஹார்மனின்னு சொல்லியிருக்கிறோம். அது தப்பு. இந்த புரிதலே பலருக்கு இல்லை. இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு வர, மதங்கள் வாரியாக மதங்கள் சொல்கின்ற நீதி போதனைகளை நம்ம ஏற்றுக்கொள்வது தப்பு இல்லை. நல்ல விஷயம்னா ஏற்றுக்கொள்வது தப்பு இல்லை, அதுலேயும் நல்ல விஷயங்கள் இருக்குது. மதங்களுடைய மறைநூல்கள்னு சொல்லப்படுகிற கீதை, குரான், பைபிளில் நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது, அதில் நம்ம எடுத்துக்கிட்டது தப்பு இல்லை. அதை ஒவ்வொரு மதத்திலையும் என்ன சொல்கிறாங்கன்னு மாணவர்களுக்கு சொல்கிறது தப்பே கிடையாது. அதை ஒரு ஆர்டிஃபிஷியலாக மானசீகம் இல்லாமல் அதை வச்சு ஒரு பிளப்பு நடத்துகிறாப்புல, அதை வச்சு ஒரு மதம் மாற்றம், இந்த மதத்தை அந்த மதம் மாற்றம் பண்ணுறது அது கூடாதுன்னு என் கருத்து. இல்லை நீங்கள் போட்டிருந்த பதிவில் இல்லை அதை சொல்கிறேன், அப்படி மதம் மாற்றம் கூடாதுன்னு. அந்த நேற்று அவர் பேசுகிறார் மகாவிஷ்ணுன்னா சொல்கிறாரே, மகாவிஷ்ணுன்னா நம்ம மகாபாரதத்தில் கிருஷ்ணபிரானை நம்ம நினைக்கிறோம். மகாவிஷ்ணுவை பற்றி பல செய்திகள் நமக்கு சொல்லப்படுறாங்க இந்து மறையில். அந்த மகாவிஷ்ணு நான் தான் சொல்கிறது யாரும் கிடையாது. கிருஷ்ணபிரானுக்கு கடைசி அவதாரம் கல்கி அவதாரம்வாங்க. கல்கி அவதாரம் நீ எடுக்கலை, அது நான் ஏற்றுக்கிறேன்னா மற்றவங்க ஏற்றுக்கிறாங்களான்னு தெரியல. இவரே மகாவிஷ்ணுன்னு சொல்லிக்கிடக்கூடாது. இப்போ இந்த விஷயமாக அந்த பள்ளிக்கூடத்தில் நடக்கும்போது இது பள்ளி கல்வித்துறை அமைச்சருக்கு தெரியும்னு ஒரு சிலர் சொல்றாங்க முகநூலில். நீங்க படிச்சீங்களா? படிச்சீங்களா? அது விஷயம் 2 விதமான கருத்து இருக்கு. அப்போ இதை பற்றியான முழு விசாரணை வேண்டும். நான் முழு விசாரணை தெரியாம நான் சொல்லக்கூடாது கருத்து. ஆனா நீங்க போட்டோ போட்டு அமைச்சர்களை சந்திச்சிருக்காருல, போட்டோ எடுக்கிறது எப்படிங்க தப்பு? இல்ல நான் சொல்லுங்க, ஒரு கேள்வி சொல்றேன். இத்தனை அமைச்சர்களை சந்திக்கிறாருன்னா
அவருக்கு யாராவது கூட்டு போய் தானே அறிமுகப்படுத்தணும். ம். இவங்க இந்த அமைச்சர்கள் சம்பந்தப்பட்ட யாராவது ஒரு அமைச்சர்கிட்ட போட்டால் ஒரு ஏதோ வாடிக்கையில் ஏதோ ஒரு இடத்துல ஃபோட்டோ எடுத்துட்டாரு, யாராவது ஒரு அமைச்சரா இவர் வந்து ABCDEFGன்னு வரிசை எல்லா அமைச்சரோடையும் ஃபோட்டோ எடுத்தான்னா அப்பனா இவருக்கு திட்டமிட்டு இந்த ஃபோட்டோ எடுக்கணும். அதுக்கு யாராவது உதவி செஞ்சால் இத்தனை பேர்கிட்ட போட்டு நான் இப்போ திமுக இருந்தோம் எல்லாருக்கும் தெரியும். நான் போய் எல்லா அமைச்சர்கிட்ட போய் நின்றுட்டு நான் ஃபோட்டோ எடுக்க முடியுமா? இப்போ எடுக்க முடியுமா? கலைஞர் கூட இருந்திருக்க ஃபோட்டோ எடுத்திருக்கேன், அது வேறு விஷயம். அதே மாதிரி எல்லாருடையும் வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டாங்கன்னா இவங்க யாராவது வந்து அவரை கூட்டு போய் அழைச்சி யாராவது போய் ஃபோட்டோ எடுக்க போய் தானே இவ்வளவு பர்சனலாக ஃபோட்டோ இருக்கா இல்லையா? ஒரு 10 பேர் இல்லை, கொஞ்சம் ஃபோட்டோவுடைய ஃபோட்டோகிராஃபி எனக்கு பார்க்கணும். ஒரு 10 பேர் ஒரு சொசைட்டி ஒரு கூட்டத்தில் ஒரு பொதுக்கூட்டத்தில் 10 பேர் உட்காந்துட்டு ஃபோட்டோவை நீங்கள் எடுக்க முடியாது. எல்லா ஃபோட்டோ தனித்தனி ஃபோட்டோவாக இருக்குது. பார்த்தீங்களா? ஆமாம், பார்த்தேன். நீங்கள் சர்க்கம்ஸ்டன்சஸ் பார்க்கணும், சுற்றுச்சூழலை பார்க்கணும். அதே மாதிரி ஒரு 10 பேர் பிறந்தநாள் விழா, அதில் போய் அந்த அமைச்சர் பிறந்தநாள் விழாவில் போட்டால் நீங்கள் அது கேஷுவலாக எடுக்க முடியாது. இது பர்சனல் ஃபோட்டோவாக இருக்குது. நீங்கள் அதை கவனிக்கணும். சரி, ஆனால் இப்போ நீங்கள் போட்டு அந்த பதிவு மாதிரி இப்போ நிறைய பேர் போட்டுட்டு இதெல்லாம் தெரியாமையே நடக்குது, இங்கே வந்து தெரியும் அப்படின்னு வந்து ஒரு குற்றச்சாட்டு. உண்மைதான். நீங்கள் வந்து நான் தான் சொல்கிறேங்க, நீங்கள் ஒரு பொறுப்பில் இருக்கிறீங்க, கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி. நீங்கள் வந்து அரசியல் சாசன பிரகாரம் உறுதிமொழி எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு இடத்துல உட்கார்றவங்க வந்து ஒரு சில விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். விஜய் கவனிக்கப்படுகிறார் அப்படிங்கிறதுனாலே உங்களுக்கு வந்து திமுக அவரை பார்த்து பயம் இருக்குது அப்படின்னு சொல்றது எந்த விதத்தில் நியாயமா இருக்கு? யாருங்க? விஜய் வந்து கவனிக்கப்படுகிறார். ஆமாம், கவனிக்கப்படுறார். அதனாலேயே உங்களுக்கு ஒரு பயம் இருக்குங்கன்னா அவ்வளவு பெரிய ஒரு இயக்கம் அவரை பார்த்து பயந்துக்க வேண்டிய என்ன அவசியம்? எவ்வளவு பெரிய இயக்கம்? திமுக தோக்கலையா? திமுக ஒரு மிகப்பெரிய திமுக தோக்கலையா? மறுபடியும் வந்தது இல்ல. 13 ஆண்டுகள் எம்ஜிஆர் இருந்தவரை காட்சி வந்தாங்க, வரல. ஆனா அவர்கள் உயிர் போட தானே இருந்தாங்க. எங்கேயாவது வந்து அதே கருணாநிதி அவர்கள் வந்து திருச்செந்தூர் வரைக்கும் நடந்து போய் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எவ்வளவு நடந்தது. இப்ப விஜய் இப்பதான் வர்றாருன்னா தமிழ்நாட்டு அரசியல் என்ன இருக்கு? இப்போ தமிழ்நாட்டு அரசியல் கடந்த தடவை எல்லாரும் தனித்தனி முகாமாக போட்டியிட்டார்கள் நாடாளுமன்ற தேர்தலில். அதுமாதிரி பாரதிய ஜனதா கட்சியும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுகவும் டாக்டர் கிருஷ்ணசாமி போன்றவர்கள்லாம் ஒரு அணியாக சேர்ந்திருந்தால் என்னமாயிரம் இருக்கும்? இப்போ தமிழ்நாட்டில் ஒரு தாக்கம் இருக்குது. என்னென்னா இந்த ஆளும் சர்க்கார் 3.5 வருஷத்தை கடந்துருச்சு. திமுக சர்க்கார் அவ்வளோ கெட்ட பேர். இவங்க சொன்னதையும் செய்யலை, சொல்லாதையும் செய்யலை. இவங்க என்ன சொன்னாங்க? சொன்னதையும் செய்வோம், சொல்லாதையும் செய்வோம்னாங்க. சட்ட ஒழுங்கு சீர்கேடு. நேற்று வரைக்கும் அந்த ஒருத்த நாட்டில் ஒரு பெண், உங்களுக்கு தெரியும், போதைப்பொருள் இந்தியா முழுவதும் இருக்குன்னு சொல்லுவாங்க வாக்குவாதம். நாங்கள் தமிழ்நாட்டை பற்றி தான் நான் சொல்ல முடியும். அந்தந்த மாநில முதல்வர்கள், அந்தந்த மத்திய அரசு போதைப்பொருள் ரொம்ப அதிகமாக போச்சு. பள்ளிக்கூடங்கள்லேயும் கல்லூரிகளில் கூட பரவாயில்ல, பள்ளிக்கூடங்கள் சின்ன வயசு பையங்க, 5வது வயசு பையங்க போதைப்பொருளை சாப்பிட்றாங்க பள்ளிக்கூடத்தில் செய்திகள் வருது. அதே மாதிரி வந்து காவல் மரணங்கள், நீங்கள் சாத்தாங்குளத்தில் ஒரு மரணத்துக்கு எப்படி ஓடிய கனிமொழி, இப்போ கிட்டத்தட்ட காவல் மரணங்களே கிட்டத்தட்ட 100 எட்டும் எண்ணிக்கையில். இதுக்கு என்ன பதில்? 3 வருஷத்தில் இப்படியான சூழ்நிலை திமுக அரசு இருக்குது. அன்பாப்புலர் ஆகிட்டு இருக்கு. இவங்க என்ன, ஓட்டுக்கு காசு கொடுத்துடலாம், ஜெயிச்சிடலாம் அங்கிற ஒரு தைரியத்தில் இருக்கலாம். ரெண்டாவது நமக்கு எதிராக எதிரிகள் இல்லை, பலமான எதிரிகள் இல்லை, கூட்டணி பலம், நமக்கு கூட்டணி பலம் இருக்குது நினைக்கலாம். நீங்கள் தமிழ்நாட்டை ஆண்ட முதலமைச்சர்கள் வந்து விஜய் வந்து அவர் எப்படி ஆள முடியும், அவர் வர முடியும்னு நீங்கள் நினைக்கலாம். நான் ஜாதியை பற்றி பேசலை, ஒரு வாய்ப்பு இருக்குது. எம்ஜிஆர் வந்தார், எம்ஜிஆர் மாதிரி ஒரு NT ராமாராவ் மாதிரி, தெலுங்கு தேசம் NT ராமாராவ் மாதிரி தன்னுடைய பணிகளை அவர் செய்ய ஆரம்பித்தா இயற்கையாக திமுகவுக்கு பயம் வரும். மக்கள் மத்தியில் அவரை பொறுத்து விஜயை பொறுத்தவரையிலையும் சினிமாவில் நடிச்சிருக்கார். கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேலே இருக்குமா, 30-35 வருஷம். அவர் எல்லா வீட்லேயும் டிவியில் அவர் முகத்தை பார்த்துட்டார், பரிச்சயமாயிரு. நீ அறிமுகம் தேவையில்லை. ஸ்டாலினை விட இன்னைக்கு முதல்வராக ஸ்டாலினை விட அவருடைய முகம் அதிகம். விஜய்னு எல்லாருக்கும் தெரியும். இனி அவருக்கு 1.5 வருஷம் இருக்குது அவர் காலம், 2026. இப்போ 24 எண்டு ஆக போகுது. இப்போ ஆகஸ்ட்டு, இதில் ஒரு 3 மாதம் மாநாடு பண்ணினா ஜனவரியில் ஆரம்பித்தா அவர் டூர் போனால் போகுது. எம்ஜிஆர் ராமாராவ் 8 மாதத்தில் ஆட்சியை பிடிக்கலையா? அது மாதிரி நாளைக்கு பல பேர் விஜய் கூட கைகோக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. இல்லை கொஞ்சம் கேளுங்க, கைகோக்கிறது தயாராக. கூட்டணி கட்சிகளும் இடம்பெறலாம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சிகளும் விஜய் கூட இடம்பெறலாம்.
கவனிச்சுக்கோங்க. எம்பி இந்த ஒரு வார்த்தையை மட்டும் வச்சு அதுக்கு மேல நான் சொல்ல விரும்புறேன். எனக்கு புரியுது நீங்க சொல்லக்கூடியது. எம்பி சீட்டு கொடுத்து அழகு பார்த்திருக்கிறாங்க, எம்எல்ஏ சீட்டு கொடுத்து அழகு பார்த்திருக்கிறாங்க. கூட்டணி கட்சியினுடைய பலம் இருக்கு. மக்கள் ஆதரவோட 40க்கு 40 சீட்டு கொடுத்திருக்காங்க. நான் சொல்றேன் கேளுங்க. இவ்வளவும் இருக்கும்போது எதை ஏங்க, கொண்டு பயப்பட இதே வேண்டிய அவசியம் 2 கம்யூனிஸ்ட்களும் கல்யாண சுந்தரம் தானே கலைஞரை எடுத்து மனு கொடுத்தது, எம்ஜிஆருக்கு எடுத்தாப்ல சிபிஐயே. இவர் சங்கரையா கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ் மாநில தலைவராக இருக்கும்போது என்ன சொன்னார்? இனிமேல் திமுகவுடைய பேச மாட்டேன்னு சொன்னாரா இல்லையா? இவங்க கம்யூனிஸ்ட்கள் இப்பவுமே முணுமுணுக்கிறாங்களே திமுக ஆட்சியை பொறுத்தவரை போராட்டம் நடத்தணும், இது சரியில்லை அது சரியில்லை, கார்பரேஷன்ல நீங்க வாட்டில் இஷ்டத்துக்கு வேலை வாய்ப்புகள் கொடுக்கீங்கன்னு பாலகிருஷ்ணன் அறிக்கை கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க இல்லையா? இப்போ விஜய் வந்து இப்போ அதே மாதிரி மதிமுகவுடைய வந்து சிபிஎம் என் கூட கூட்டணியில் 96 இருந்தது இல்லை, எவ்வளோ கடுமையாக கலைஞரை பேசுனாரு வரதராஜன், அன்னைக்கு வரதராஜன் பேசினார் இல்லையா? அதனால அவங்களுக்கு இல்லை, அவங்களுக்கு வந்து திமுகவோட இருக்கணும்னு எழுதப்பட்ட சட்டம் இல்லையே. மாறலாம், அதுக்கான சர்க்கம்ஸ்டன்ஸ் இருக்கு, சூழ்நிலை இருக்குது. தமிழ்நாட்டில் விஜய் கூட கை கொடுக்கலாம், அப்படி பார்த்தா 2 கம்யூனிஸ்டும் கை கொடுக்கலாம், விசிக வந்து அவங்க கூட இருக்கு. விசிகவும் வரலாம். 19 எப்படி சார் சொல்றீங்க? 19 இல்லைங்க, நான் அரசியல் பார்வையாளர். நான் வந்து உங்களை மாதிரி நான் அரசியல் நீண்ட காலம் வந்தவன். ராஜாஜி வந்து திமுகவோட சேரலையா 67? திமுகவை பொறுத்தவரை கூட்டணி இல்லாமல் ஜெயிச்சதே கிடையாது. 67 பாருங்க, 67 வந்து இன்னைக்கு வரைக்கும் கூட்டணி தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. திமுகவை பொறுத்தவரை கூட்டணி பலத்தால் தான் எப்பவும் ஆட்சிக்கு வந்திருக்காங்க, தனியா நின்று ஆட்சிக்கு வந்ததே கிடையாது. எம்ஜிஆர் தனியா நின்று ஒரு இடம் வந்திருக்கிறார், ஏதோ ஒரு கட்சி அதோ கூட்டணி வந்திருக்காரு. அதனால காலங்கள் மாறலாம், காலச்சக்கரங்கள் மாறலாம். என்னையை பொறுத்தவரை எனக்கு அந்த உள்ளார்ந்த செய்திகள் வரும். உள்ளார்ந்த செய்தினா கட்சிக்குள்ள இருந்து இல்லை, இலைமறைகாயா என்னென்ன பேசிக்கிறாங்க, என்னென்ன நடக்கு, என்கிட்ட கருத்து கேட்பாங்க பல அரசியல் கட்சி தலைவர்கள். அப்படி சொல்லும்போது எந்த விதத்தில் இன்னைக்கு இருக்கு சூழ்நிலை, இப்போ சொல்லுவாங்களா மார்க்கெட் வேல்யூ என்ன, பில்லியன் வேல்யூ என்ன, இதெல்லாம் பேசுறாங்க இல்லையா? விஜய் புதுமுகமாக வருகின்றார், ஊழல் என்று சொல்ல முடியாது. சினிமா கவர்ச்சி இருக்கின்றது, இளம் வயசு 40 வயசு, கூட்டம் கூடுகின்றது. இப்படியான நிலையில் ஒரு கூட்டணியை அமைத்து வைத்தால் அவர் வெற்றி பெறுவார் என்ற நிலையில் நான் சொல்கிறேன். மாநாடு நடத்துறதுக்கு விட மாட்டேங்கிறாங்க. அப்படின்னா என்ன காரணம்? பிரேமலதா விஜயகாந்த் அது என்ன காரணம்? அப்புறம் பாத்துக்கோங்க. அவர் வளர்றாருன்னு அர்த்தம், வரக்கூடாது. பாஜக சொல்லுது திருச்சியில மாநாடு திருச்சியில மாநாடு போடுறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. பேர் ஏன் அதை இடத்த கொடுக்கல? யாருடையது? அந்த லோக்கல் அமைச்சர், திருச்சி அமைச்சர் சொன்னாருன்னா அப்படின்னா பயம் இருக்க போய் தானே அவன் நடத்திட்டு போட்டு, கூட்டம் நடத்திட்டு போட்டு சொல்ல வேண்டியதானே, ஏன் தடுக்கிறீங்க? உங்களுக்கு ஒரு ஐயமும் ஒரு அச்சமும் விஜய் வரக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல? எது வேணா நடக்கலாம், அரசியல்ல எது வேணா நடக்கலாம். இப்ப இந்த ஏற்கனவே நாம் தமிழர் வந்து சீமா போய் இது கூட்டணி சாத்தியக்கூறுகள் இருக்கு, ஆனா அதுல இருந்து வெளியே வந்துட்டாரு, அவர் வந்து விஜய் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு அந்த ஒரு அது என்ன அவங்களுக்குள்ள என்ன நடந்தது எனக்கு தெரியாது. அவர் டாக் வேற போயிட்டு அது தெரியாது. விஜய் வந்து நான் கடுமையாக அதில் இருக்கலாம், அதிகமான இடங்கள் வெற்றி பெற வேண்டும், தன்னுடைய கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று ஆசைப்படலாம். இவர் என்ன பேசுறான்னு தெரியல, அதுக்கு என்ன நடந்தது தெரியாது, தெரியாத விஷயத்தை சொல்ல. உங்களுடைய முகநூல் இது அதே மாதிரி எக்ஸ்தல பதிவுல நீங்க ஒரு கமெண்ட் போட்டிருந்தீங்க, சனாதனத்தை குறை சொல்பவர்கள் மக்களாட்சி தத்துவம் மலர்ந்த நிலையில் வாரிசு அரசியலுக்கு முட்டு கொடுப்பது எப்படி? ஆமா, வாரிசு அரசியல் அன்சிவிலைஸ்டு திங். வாரிசு அரசியல் எல்லாரும் வரலாம். இந்திரா காந்தி வந்தாங்க, ஒத்துக்கிட்டோம். இந்திரா காந்தி தன்னை நிலைநிறுத்திக்கிட்டாங்க பல திட்டங்களால. எல்லா வாரிசு அரசியல் நம்ம சொல்லல, வரலாம், வரக்கூடாதுன்னு இல்லை. வாரிசு அரசியலுக்காகவே கட்சி, வாரிசு அரசியலுக்காக பரிவாரம்ங்கிறது நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இல்லை, இன்னைக்கு இருக்கக்கூடிய பரவலாக எல்லா பக்கம் இருக்க மேற்கு வங்கத்தில் எடுத்தா கூட அடுத்து வந்து மம்தா பானர்ஜியுடைய மருமகனா நீங்க அப்படின்னா வாரிசு அரசியல் ஆதரிக்கிறீங்களா? ஆதரிக்கல. Is it democracy? I am not saying it is democracy. I am telling democracy. Absolute democracy னா வாரிசு அரசியல் கூடாதுன்னு சொல்ல, வாரிசு அரசியல் ரீசனபிள் முட்டு கொடுக்குறாங்க இல்ல, ரீசனபிள் சர்க்கம்ஸ்டன்சஸ், ரீசனபிள் குவாலிஃபிகேஷன் எல்லாம் வர்றதுலாம் தப்புன்னு சொல்லல. வாரிசு அரசியல பிளான் பண்றதுங்கிறது தப்புங்கிறேன். இங்க அது எந்த பிரச்சனையும் இல்லை, கட்சிக்காரங்க ஏத்திட்டாங்க. இங்க தமிழ்நாட்டுல நான் சொல்றேன், இந்த இடத்துல கனிமொழியுடைய நிலை என்னங்க? கலைஞர் என்ன நினைச்சுப்பாரு? மகன் நல்லா இருப்பா, அழகிரி நல்லா இருப்பாரு, அவர் நல்லா இருப்பாருன்னு தானே ஸ்டாலின் கொண்டு வந்தாரு. இப்போ அழகிரி கொஞ்ச நாள் வந்து இப்போதான் 2 பேரும் பேசிக்கிட்டாங்க. அது மாதிரி என்ன நடந்தது மதுரையில்? மதுரை என்ன நடந்தது? அப்பா காலத்திலேயே மதுரைக்கு போகிற யோசிச்சாரா இல்லையா ஸ்டாலின் கூட்டம் போடுறதுக்கு? வாரிசு அரசியல் என்பது ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டாக வரணுங்க. நான் கூடாதுன்னு சொல்ல, வாரிசு அரசியலே கூடாது சொல்ல.
நான் சொன்ன கருத்து வந்து வாரிசு அரசியல் பெனவலண்ட் வாரிசு அரசியலாக இருக்கணும். இந்த மாதிரி கிறுக்குத்தனமா தன் குடும்பம் மட்டுமே இருக்கணும், தான் மட்டும் இருக்கணும். நான் என்ன எவ்வளவு 80 வயசான கட்சிக்காரன் கூட தன் மகங்காலில் விழணும், அப்படின்னா தான் உனக்கு வந்து அமைச்சர் பதவி, உனக்கு மரியாதை, அது நல்லதா? அதைத்தான் நான் கொஸ்டின் பண்ணுறேன். திமுகவில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் அணி அவ்வளவு பெரிய அணியாக இருக்கிறாங்க. ஆனா செந்தில் பாலாஜியை காப்பாற்ற முடியல, முன்னாள் அமைச்சர் அவர் காப்பாற்ற முடியல. நீங்க ஏன் இப்படி அது வந்து இவ்வளவு இது ஸ்டாண்டர்ட்ல ஒரு பெரிய பதிவு போட்டுருக்கீங்க. அவ்வளவு பெரிய பேர் இருந்துமே உங்களை காப்பாற்ற முடியலையா? என்ன சொல்ல வரேன்? நான் சொல்றேங்க, நள்ளிரவு கைதி கலைஞர், நள்ளிரவு கைது. நீங்கள் பார்த்தீங்க அந்த சீடியை நான் தான் போய் சன் டிவியில் காட்டின, எல்லாருக்குமே ஒத்துக்கிட்டாங்க. இப்போ நான் திமுக இருக்க முடியல. 48 மணி நேரத்தில் 50,000 பேர் கைது செய்யப்பட்டாங்க. 50,000 பேர் திமுக உறுப்பினர். ஸ்டாலினோட மதுரை ஜெயிலில் இருந்தார், இங்கேருந்து மதுரைக்கு போயிட்டாங்க. 48 மணி நேரத்தில் நான் வெளியே கொண்டு வந்தேன். அதுக்கு இன்னைக்கு ராசா இருக்கார் இல்லையா, ஆவண்ணா ராசா, இவருக்கு தெரியும். என் கூட அப்போ ஆல்ரெடி அருணாவும் வந்தார், அப்போ இல்லை, உயிரோடு இல்லை. இந்த 2 பேர் வந்துட்டு நான் தான் மனு கொடுத்து இந்த 48 மணி நேரத்தில் ரிலீஸ் பண்ணேன். சாதாரண சித்தனைக்கு அரசாங்கம் எதிராக இருக்கிற நேரத்தில். இப்போ இந்த செந்தில் பாலாஜி விஷயத்தில் நான் வரேன். நான் எல்லாமே வரிசையாக சொல்கிறதுக்கு நேரம். ஒரே உதாரணம் செந்தில் பாலாஜி. இப்போ செந்தில் பாலாஜி அன்னைக்கு சமன் வாங்கியிருந்தா சும்மா ஆஃபீஸ்க்கு வாங்க பொன்முடி மாதிரி கூட்டு போயிட்டு விட்டுருப்பாங்க. பொன்முடி போனார்ல ஆஃபீஸுக்கு, ஞாபகம் இருக்கா? அது மாதிரி அங்கே வம்பு பண்ணது இவங்க அட்வைஸ் பண்ணியிருக்கணும். நீ வம்பு பண்ணாத சமன் வாங்க, விட்டுட்டு போயிடுவாங்க. அப்புறம் கேஸ் ஒரு பார்த்துக்கலாம், நம்பர் 1 சொல்லியிருக்கணும். அன்றைக்கி சொல்லலை. பிறகு தேவையில்லாமல் அவர் பேண்ட்டில் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் சங்கடப்படுத்திட்டாங்க, அவரை வந்து உடல்நிலை சரியில்லாமல் ரொம்ப இது பண்ணிட்டாங்க, இப்படித்தான் பேசுனாங்க. ஒழிய நீ சமன் வாங்கிக்கோ, பின்னாடி பார்த்துக்கிடுவோம், நான் வந்து உங்க ரிப்ளை பண்ணுறேன் அன்னு சொல்லியிருக்கலாம். அது அந்த அட்வைஸை சொல்ல தவறிட்டாங்க. 2வது, நல்லா தெரியும் அவரை வந்து உடல்நிலை சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க, ஓமந்தூரார். அப்படி இருக்கும் பொழுது ஹேப்பியஸ் கார்பஸ் பெட்டிஷன் அவர் துணைவி, நான் எல்லா கேஸுக்கும் போக முடியாது, ஒரு உதாரணத்துக்கு இந்த கேஸுக்கு மனைவியை வச்சு ஒரு பெட்டிஷன் போடுறாங்க. இது ராங் அட்வைஸ் இல்லையா? நல்லா pretty well இஸ் அண்டர் கஸ்டடி ஆஃப் இடி, ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க, நல்லது. அப்படி ஹேப்பியாக அவர் ஜட்ஜும் படிக்கிறார் நியூஸ் பேப்பரில், ஓமந்தூரா அவர் விசாரிக்கிற ஜட்ஜும். எப்படி ஹேப்பியஸ் கார்பஸில் ஆகும்? சரி, ஹேப்பியஸ் கார்பஸ் போட்டியில் ஹேப்பியஸ் கார்பஸ் போட்ட பிறகு பெண்டிங் அந்த நிலுவையில் அந்த வழக்கு இருக்கும்போதே போட்டதே தப்பு, நிலுவையில் கீழே போய் பெயில் போடலாமா? நான் சொல்றது வழங்குதா? ஒரு இடத்துல ஒரு கேஸ் இருக்கும்போது இன்னொரு இடத்துல இன்னொரு கேஸ் கொண்டு போக முடியாது, விசாரணை இருக்குது. கீழ்கோட்டை போய் பெயில் போட்டாங்க. இதெல்லாம் ராங் அட்வைஸ். அது போக இவங்க என்ன சொல்லியிருக்கணும், யாரும் அதை கவனிக்கலை. ஓமந்தூர் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது தமிழ்நாடு கேபினட் இன்க்ளூடிங் சிஎம் வரைக்கும் போய் பார்த்தாங்க. ஒரு குற்றவாளியை சிஎம் பார்க்கக்கூடாது. எந்த சொந்த தம்பியானாலும் தான், மனைவியானாலும் தான் போய் பார்க்கக்கூடாது. அதே மாதிரி முன்னாடி வந்து பாரப்பட்டி சுரேஷ்னு நம்ம வீரபாண்டி ஆறுமுகனுடைய உறவினர் சேலம் ஜெயிலில் இருந்தார், அப்போ அமைச்சர். நான் சொல்கிறது 2006 to 2011 அந்த பீரியடில் இவர் போய் பார்க்குறாரு. அமைச்சருடைய கார் தமிழ்நாட்டுடைய ஒரு உறவுமுறை அடிப்படையில் போய் பார்த்து கேளு, கொஞ்சம் விடுங்க. அப்படி பார்க்கக்கூடாதுங்க. பார்க்கக்கூடாதுன்னு அவங்க வந்து முதலமைச்சருடைய மத்திய சர்க்கார் இத்தனைக்கு தோழமை கட்சி கேட்டாங்க. அது சொல்லவே போக வேண்டிய இடத்துக்கு போகணும். அப்படின்னா தனியாக போகணும், அந்த அரசு வாகனத்தில் போகக்கூடாது, அரசு கொடி தேசிய கொடி கட்டு காரில் போகக்கூடாது, இவரே போகக்கூடாது. பை பாடியை வீட்டிலேருந்து யாராவது போய் பார்க்கலாம். இதுதான் முறை. நான் அறிந்த சட்டம், நான் அறிந்த பண்பாடு, நான் அறிந்த ப்ராக்டிஸ், கன்வென்ஷன், மரபு ரீதியாக சொல்கிறேன், பார்க்கக்கூடாது. இப்படியான நிலையில் தான். அதுக்கு பிறகு என்னாச்சு, பெயில் போட்டு எடுக்கிறதுக்கு இப்போ 1.5 வருஷம் ஆகிப்போச்சு. பலர் வந்து ஜாமீன் இந்த அங்கே டெல்லியில் கைது பண்ணாங்க இல்லையா, ஆம் ஆத்மி, ஆமாம், அவங்களுக்குலாம் கிடைச்சிருச்சு. இவருக்கு 1 வருஷம் இருக்குமா இருக்கு, இன்னும் கிடைக்கல. காரணம் என்ன? தப்பான ஒரு அப்ரோச். அன்னி என் கருத்து இன்னும் எவ்வளவோ சொல்லலாம், அது வேண்டான்னு நினைக்கிறேன். ஸோ அந்த திமுகவுடைய வழக்கறிஞர்களுடைய தவறான அப்ரோச், ராங் அட்வைஸ். அதனால தான் செந்தில் பாலாஜி இன்னும் வெளியே வராமல் இருக்கிறார். அதனால இல்லை, இவங்க அப்ரோப்ரியேட்டாக பண்ணியிருக்கணும். இப்போ நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு பழக்கது இல்லையா? சரி, இப்போ அவர் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் அமைச்சரவையில் மாற்றம் இருப்போம் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் அப்படிப்பட்டது தான் இன்னைக்கு திமுக. கலைஞர் கால திமுக வேற, இன்னைக்குள்ள திமுக வேற இல்லையா? காலங்கள் இல்லை, நான் நீங்க சொல்லுங்க. இதே செந்தில் பாலாஜியை நீங்க தானே குற்றம் சொன்னீங்க, இதே கரூர்ல நீங்க தானே சொன்னீங்க. பாரு, ஐரேனி பாருங்க,
அவர் தப்பு பண்ணது ஜெயலலிதா ஆட்சியில் அமைச்சராக இருக்கும்போது தப்பு பண்ணார். இந்த பஸ் கண்டக்டர் அப்போ தான் அவர் போக்குவரத்துறை அமைச்சர். இவர் கரூரில் போகிறாரு. யார்? ஸ்டாலின். இங்கே ஒரு அமைச்சர் இருக்கிறார், அவர் தம்பி, எல்லாரும் பேசுகிறதா இந்த காணொலியில் வருது இல்லையா? இப்போ அவர் கைது செய்யணும்னு கேட்குறாரு. இப்போ ஐரணி பாருங்க, இவர் முதலமைச்சராகி இவர் பேரிலே அவர் கைது செய்யப்பட்டிருக்காருன்னா அதான் ஐரணி. ஆமாம், அரசியல் அறம் இருக்குங்க, அரசியல் அறம் பார்த்துட்டு இருக்கு. இப்போ ஃபார்முலா 4 கார் ரேஸ் வெகு சிறப்பாக முடிஞ்சிருக்கு அப்படின்னு அதற்கு பலரும் பாராட்டு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதில் என்ன பிரச்சனை இருக்கு? நீங்கள் ஃபார்முலா காரு ரேஸ் நடந்தது இல்லையா, அது 4 ரேஸு. இதை வச்சுட்டு நம்முடைய சினிமா நடிகர்கள் இல்லை இதை வச்சுட்டு இந்த அந்நிய முதலீடுல ஈர்ப்புன்னு யாரோ ஒருத்தர் பதிவு போட்டாங்க, எனக்கு ஜோக்காக தெரிஞ்சது. இதை வச்சுட்டு எப்படி அந்நிய முதலீடு நீங்கள் ஈர்க்க முடியும்? 2 ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. நீங்கள் ரேஸ் நடத்தணும்னா அவுட்டரில் போய் ரேஸ் அங்கே இருக்கு இல்லையா, இந்த ஸ்ரீபெரும்புதூர் பக்கம் அங்கே நடத்திருக்கலாம் இல்லையா? இங்கே இவ்வளவு டிராஃபிக்கில் ஏன் நடத்துறீங்க? என்ன காரணம்? அப்படி நடத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? நீங்கள் வெளியே நடத்துங்க. வெளியே அந்த ஒரு இது இருக்கு இல்லையா, அங்கே அந்த பக்கம் பெரும்புதூர் பக்கம் பெரிய கிரவுண்டு ஒன்று இருக்கு இல்லையா ரேஸுக்காக, அங்கே நடத்த வேண்டியதானே? ஹைகோர்ட் பெர்மிஷன் கொடுத்துருச்சு சார். சரி, ஹைகோர்ட் பெர்மிஷன் கொடுக்கட்டும் சார். நீங்கள் ஆட்சியாளர் சார், எது நல்லதுன்னு செய்யுங்க. நீங்கள் கோர்ட்டுக்கு போகிறதுன்னா சேலஞ்ச் பண்ணி எதை யாராக போடுறாங்க இல்லையா, அதில் தான் அது கருத்து சொல்லும். எல்லாத்துக்கு மேலே நீங்கள் தான் மக்களை வழிநடத்துகிற ஆட்சியாளர்கள். நீதிமன்றம் என்னன்னா, நீங்கள் தவறு பண்ணால் தவறு, ஆனால் ஜுடிஷியல் ரிவ்யூ பரிசீலனைக்கு தான் எடுத்துக்கணும். நீங்கள் நீதிமன்றம் எல்லாமே நீதிமன்றம் சொல்லிட முடியாது. பாலிசி மேட்டரில் இது பாலிசி மேட்டர். இதை யாரோ சேலஞ்ச் பண்ணாங்க, அதில் ஒரு கருத்து நீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பில் சொல்லியிருக்கு. சரிங்க சார், அவங்க இப்போ சினிமா பிரபலங்கள் அதெல்லாம் அவங்க பாராட்டி சொல்றாங்க. அதில் என்ன பிரச்சனை? இவங்கெல்லாம் இதுக்கு வர மாட்டீங்க, அதுக்கு வர மாட்டேங்கிறாங்க. அவங்க நல்ல விஷயம் கருத்து சொல்றது என்ன பிரச்சனை? சினிமா இது நல்ல விஷயமா? கார் 4 முயற்சி வர்றது நல்ல விஷயம். யாருக்காக நடத்துறாங்க, எதுக்காக நடத்துறாங்கன்னு எனக்கு தெரியாது. அவரை பிடிவாதம் நடத்த வேண்டிய அவசியம். நான் உலகத்தமிழ் நாடு நடத்தணும்னு அவர்கிட்ட போனேங்க. இன்னைக்கு நந்தான்னு ஒருத்தர் இருக்கிறார், பல நண்பர்கள் இருக்காங்க. 12வது உலகத்தமிழ் நடத்தலாம். அப்போ நான் திமுக இருக்கேன். அறிவாலயத்தில் யார்கிட்ட இவர் சந்திக்கிறேன், யாராவது முதலமைச்சர் ஸ்டாலினை. இப்போ எங்கே நம்மகிட்ட பணம் இருக்கு? நான் சொன்னேன், இந்த பாருங்க, திமுக தலைமையில் ஒரே ஒரு தடவையில் தான் உலகத்தமிழ் மாநாடு நடத்தி அண்ணா நடத்தினார். அது கூட பக்தவச்சலம் காங்கிரஸ் முதலமைச்சர் பக்தவச்சலம் அனுமதி வாங்கிட்டு காங்கிரஸ் தோத்து போச்சு, அண்ணா 60 நடத்தினார். அப்புறம் எம்ஜிஆர் மதுரையில் நடத்தினார், ஜெயலலிதா தஞ்சாவூர் நடத்தினார். கலைஞர் தலைவர் நடத்தணும்னு நினைச்சாரு, அது முடியலை. அப்புறம் செம்மொழி மாநாடு நடத்தினார், அனுமதி கிடைக்கல. இப்போ அனுமதி, நான் அந்த குழுவில் இருக்கிறேன், உங்களுக்கு அனுமதி கொடுக்காங்க. நீங்கள் இந்த வருஷம் கூட நடத்த வேண்டாம், ஒரு 3 ஆண்டுகள் கழிச்சு கூட நடத்துங்க, 2024 நடத்துங்க. நான் கேட்டது 21 சம்மதிக்கலையா அவர்? கார் ரேஸ் பெருசா, உலகத்து மாநாடு பெருசா? நான் உடனே நடத்த சொல்ல, ஒரு 2 வருஷம் கழிச்சு நடத்துவாங்களா இருக்குங்க சார். எப்படி நடத்த முடியும்? அனுமதி கொடுக்கணும்ல. உலகத்தமான IITR ஒரு போர்டு இருக்குங்க, அவங்க அனுமதி கொடுத்தா தான் நீங்கள் நடத்த முடியுங்க. நீங்கள் அரசாங்கமாக பார்த்து நடத்த முடியாதுங்க, நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. IITR இதான் கொடுக்கணும். அப்போ ஜப்பானில் இருந்தவர் கலைஞருக்கு பெர்மிஷன் கொடுக்கல. இப்போ நான் அந்த அன்றைக்கு அந்த சூழலில் நான் ஒரு நிர்வாகியாக இருந்தேன், கோஆர்டினேட்டராக இருந்தேன். நான் இருக்கேங்க, நீங்கள் உலகத்தை நடத்துங்க. கலைஞர் விரும்பினாரு, அவர் காலத்தில் நடத்த முடியல நடத்தினாரு, நீங்கள் வந்திருக்கீங்க, நீங்கள் நடத்துங்க, தாராளமாக நடத்துங்க. இப்போ படம் இல்லை, ஒரு 2 வருஷம் கழிச்சு கூட நடத்துங்கன்னா அதுக்கு அக்கறை கலைஞர் இருந்தப்போ அதுக்கான முயற்சிகளை நிறைய மேற்கொண்டு அவர் கிடைக்கல. இப்போ பிஜேபியும் திமுகவும் கிட்டத்தட்ட ஒரு இடத்துல பயணிக்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்கு அப்படின்னு பல விஷயங்களை முன் வச்சு கருணாநிதி அவர்களுடைய உருவம் பதித்த காயின் வெளியீட்டிலிருந்து பல விஷயங்களை முத்தமிழ் முருகன் மாநாடு, அப்புறம் சமீபத்திய நிகழ்வுகள், வாந்தி சீனிவாசன் அவர் போய் சந்திக்கிறது, ஏர்போர்ட்டுக்கு அவர் ஒப்புதல் கொடுக்கறது அப்படின்னு பல விஷயங்களை எதிர்கட்சிகள் சேர்த்து பேசிட்டு இருக்காங்க. அது சரியா இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு டெல்லி தகவல் முறை அது கிடையாதுங்க. அவங்க பிஜேபி நெருங்கி வரலைங்க. இப்போ காயின் வெளியீட்டுன்னா நீங்கள் முறைப்படி தபால் ஸ்டாம்புக்கு அப்ளை பண்ணுறீங்களா, அது அப்ளை பண்ணலாம். ரிசர்வ் பேங்க்கு ஒரு பணம் கட்டணும். நம்ம ரிசர்வ் பேங்க்கு ஒரு பணம் கட்டினா நீங்கள் இந்த காயின் வாடிக்கை புழக்கத்துக்கான காயின் இல்லை. இப்படி பலருக்கு காயின் கொடுத்துருக்காங்க. அப்படி பணம் கட்டினா ஒரு யார் தலைவரோ ஒரு முக்கியமான ஆட்சியில் இருந்தவங்க ஏதோ ஒரு விதத்தில் நாட்டுக்கு நல்லது செஞ்சவங்க யாருக்கு வேணால் காயின் போடலாம். ரிசர்வ் பேங்கில் ஒரு பணம் கட்டணும். அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு கலைஞருக்கு பொருத்தமானவர். இவர் சொன்னது பாருங்க, மேஜராக என்னென்ன சொன்னார்,
இவரே போராடினார். மதுவிலக்கு கூடாதுன்னு இவரே போராட நல்லா தெரியும். நாங்கள் தேர்தல் அறிக்கையில் சொல்லலை அன்னு சொல்கிறது தப்பு. போராடினீங்க. வீட்டுக்கு முன்னாடி கருப்பு கொடி வச்சு ஏறினாங்க. அதே மாதிரி அந்த மின்சாரம் டாரிஃப் மாதம் ஒரு முறை ஆமாம், அதுக்கு நீங்கள் தான் சொன்னீங்க. பிறகு பால் விலை, எல்லா விலையும் பஸ் விலை குறித்து நீங்களே வீட்டுக்கு முன்னாடி போராடினீங்க. ஆனால் எதுவுமே நடக்கலையே. நான் சொல்கிறது வழங்குதா? இப்போ கலைஞர் திட்டமிட்ட செய்வார். கலைஞர் நிர்வாகம் வேறு. இங்கே அதிகாரிகள் ராஜ்யம் நடக்குது ஸ்டாலின் கிட்ட. ஆனால் இவர் தேர்தல் அறிக்கை சொன்னது பல விஷயங்கள் நிறைவேற்றலையே. எல்லாமே 70% 90% நிறைவேற்றிருந்தா அது என்ன மக்கள் பார்த்துட்டு தானே இருக்காங்க. தேர்தல் அறிக்கையில் வெள்ளை அறிக்கை வெளியிடுங்க. இப்போ வெளிநாட்டில் போய் பணம் முதலீடு எங்கே போனீங்க? துபாய் போனீங்க, அதுக்கப்புறம் சிங்கப்பூர் போனீங்க, ஜப்பான் போனீங்க, இப்போ அமெரிக்கா போனீங்க. இந்த 4 இடத்துக்கு போயிட்டீங்க இல்லையா? இவ்வளோ ஆயிருக்குங்க, இவ்வளோ முதலீடு ஈர்த்திருக்கோம், இத்தனை பேருக்கு வேலை கிடைக்கும், இன்னென்ன இடத்துல இந்த தொழிற்சாலைக்கு வருது, நாங்கள் எல்லாம் எம்ஓஏ சைன் பண்ணியிருக்கோம், இன்னும் வெள்ளை அறிக்கை வெளியிடுங்க, மக்கள் பார்க்கட்டும். இப்போ இதனால தான் பிஜேபி உங்க கூட சேர மாட்டாங்கன்னு உறுதியா சொல்றீங்களா? திமுகவோடைய தேர்தல் அறிக்கைக்கும் பிஜேபி அதுக்கு இது வேற கருத்தா சொல்றேன். திமுக இப்போ பிஜேபியே சேராதுன்னு சொன்னா பிஜேபி என்ன நினைக்கிறாங்கன்னா, பிஜேபி கிட்ட ஒரு குறைபாடு இருக்குங்க. நீங்க கேரளா மாநிலத்து தமிழ்நாடை ஒரு வித்தியாசமா பிஜேபி பார்க்கணும். நீங்க எல்லா மாநிலத்து மாதிரியே இங்க பார்க்கக்கூடாது. இது வேற மண் வாசனையே வேற. இதுக்கேத்தாப்புல நீங்க சரக்கு கொடுக்க மாட்டேங்க. இப்போ அண்ணாமலை வந்த பிறகு என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் எல்லா இடங்களும் பிரயாணம் பண்ணி பிஜேபி இருக்குது, என் மண் என் பயணம் போனார் இல்லையா, அதை கொஞ்சம் பார்த்து ஒரு வாக்கு வங்கி அதிகரிச்சிருக்கு. ஆனால் இதே போதுமானன்னு சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது அண்ணாமலையுடைய கருத்து என்ன இருக்குன்னா, அதிமுகவும் வேண்டாம் திமுகவும் வேண்டாம் அங்கிறது ஸ்டெடியாக இருக்கிறார் அவரை பொறுத்தவரை. அதனால 2 ஃபிக்ஸ் ஃபிக்ஸ் ஆகாது. இது வேற முனை, அது வேற முனை. இல்ல ஏன் இப்ப இந்த பிரச்சனை வருதுன்னா, முத்தமிழ் முருகன் மாநாடு இல்ல முத்தமிழ் முருகன் மாநாட்டில் யாராவது பிஜேபி கலந்துக்கிட்டாங்களா? யாரும் அழைப்பு வந்ததா? நான் கேட்குறேன். முத்தமிழ் முருகன் அவன் சேகர்பாபுடைய முழு திறனால அனுமதி வாங்கிட்டு நடத்தாப்ல. அதுல பிஜேபிக்கு ஏதாவது பங்கு இருக்கா முத்தமிழ் மாநாட்டில்? இல்ல அதுல இல்லைங்க, பிஜேபிக்கும் முத்தமிழ் மாநாடு சம்பந்தமே இல்லை. ஆக்சுவலா என்னன்னா, இப்ப விசிகாவுடைய துணை பொதுச்செயலாளர் ரவிக்குமார் அவர்கள் பதிவு என்ன போட்டிருந்தாங்கன்னா, இவ்வளவு தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்கீங்க, ஸ்கூல்ல நாங்க இதை பண்ணுவோம், அத்தனை இதை அவங்களுக்கு பாராயணம் பண்ற சொல்லி கொடுப்போம், இதை வாழ்க்கை முறையை எடுத்து கொடுப்போம், இதை சொல்லி கொடுப்போம் அப்படிங்கறதெல்லாம் கடுமையாக கண்டிச்சிருந்தாரு. அதனால கேட்கிறேன், இது இவங்களுக்கு இந்து ஓட்டு வாங்குறதுக்காக இவங்க செய்யறாங்க திமுக. இதுல இது பிஜேபி ரோல் பழனி மாநாட்டில் எந்த முருகன் மாநாட்டில் எதுவும் கிடையாதுங்க. நீங்க பேப்பரை படிச்சு பாருங்க. இவங்க இந்து ஓட்டு வாங்குறதுக்காக இந்த சேகர் பாபு நீங்க பாருங்க. திமுகவில் கலைஞர் காலத்து வரைக்கும் நீங்க பொட்டு வச்சு கூட பள்ளிவேல்ராஜனோ கேபிகேயோ சாமி கும்பிடுவாங்க. ஆனா கலைஞர் வரும்போது கொஞ்சம் எச்சரிக்கையா வருவாங்க. தைரியமா கலைஞர்கிட்டயே இந்த வேஷ்டி கட்டிட்டு வந்தா என்ன அர்த்தம் இருக்குது? முருகன் மாதிரி நம்ம அமைச்சர் இருக்கால, பிஜேபி அமைச்சர், அது மாதிரி கட்டிட்டுல வராப்ல முருகன் மாதிரி. ஆமா, முருகன் அவருக்கு கோவில், அவர் பிஜேபி இருக்காரு, மதம் இந்துன்னு அவர் கட்டுறது சரி. இவருக்கு இதே கட்டிட்டுல வராரு அறிவாலயத்துக்குமா? அப்படின்னா எவ்வளவு சுதந்திரமா அதிமுக வந்தவங்க நடாமறாங்க. சுதந்திரம் இல்லாம இருக்க துரைமுருகனுக்கு ரஜினிகாந்த் அப்படி பேச வேண்டிய அவசியம் இல்லையே. குறைஞ்சபட்ச நாகரிகம் அவர் இருக்காரு, அமைச்சராக இருக்காரு, வயசுனா சீனியர், அது பேச வேண்டிய. மீடியெல்லாம் அரசியல் ரொம்ப கவனமா ரஜினிகாந்த் பேசுவார்ல, ரொம்ப கவனமா பேசுவார்ல, யாரையும் புண்படுத்தாமல் பேசுவார்ல, ஒன்றும் தெரியாத மாதிரி அப்பாவுமே பேசுவார்ல. இதில் மட்டும் இவ்வளவு துரைமுருகனை மென்ஷன் பண்ணி நீங்களாம் விளைவிக்கணும்னு சொல்ல வேண்டிய நோக்கம் என்ன, அது பின்னணி என்ன, அது இன்னைக்கு வரைக்கும் தெரியலையே. யாரா சொல்லியிருப்பாங்களோ தெரியல. யாரா சொல்லி கொடுத்துருக்கலாம், யாரா சொல்லணும்னு நீங்க சொல்லியிருக்கலாம் நான் நினைக்கிறேன். அது உண்மையான்னு தெரியாது. புரியுதா? அந்த ரஜினி வரும்போது கார்ல வரும்போது அந்த வரும்போது வரவேற்றாங்க இல்லையா, வேலு பொத்தவங்க, வேலுவும் இவர் முதலமைச்சருடைய மகன் அமைச்சர் 2 பேரும் சேர்ந்து அவரை கூட்டு போனாங்க, டிவியில காட்டினாங்க, ஞாபகம் இருக்கா? அவர் காரை இறங்கின உடனே இதெல்லாம் பார்க்கும்போது பல சந்தேகங்கள் வருது. அவ்வளவுதான். நடப்பு அரசியல் குறித்தும் உங்களுடைய அனுபவம் சார்ந்து இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களுக்கும் எங்களிடம் பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி. ஒரு நேரத்துக்கும் கருத்துக்கும்.